என்றால் அடக்கமாக வந்து என்னிடத்துல கேட்கிறேன் கொம்பா என்று நான் உடனே ஒரு எடு. அப்படியா? ஆமா. என்னிடத்திலே தவறாக பேசக்கூடாது. நம்பாண்டா வயாண்டா கொம்பா அப்படின்னு வருமே. அப்படியா? ஆமா. அதுவெல்லாம் வேண்டாம். அப்படியாக இருந்தாலும் இந்த சபையாகப்பட்டது தெய்வலோகத்திலே கூடினால் தேவர் சபை அமராவதி புண்ணிய லோகம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட அருமை பெருமை பொறுமை நிறைந்த அழகு தரும் ராஜ புண்ணிய சபை. இந்த சபை எதற்காக அரங்கேற்றம்? ஏண்டா பாத்ரூம் கூட போக மாட்டாங்களாடா? அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். எதுக்காக என்னன்னு கேக்குறேன். சரி, காளியம்மன் திருவிழா முன்னிட்டு அதாவது இன்னைக்கு ஒரு நைட் அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த உலகத்திலே ஆங்கார சக்தி அகத்திலே 1008 அவதாரம், இந்த கலியுகத்திலே 108 அவதாரம். சண்டி முண்டி சாமுண்டி உத்தண்டி பேதாவி நீலி பைரவி திரிசூலி பேச்சியம்மா பிடாரியம்மா எல்லையம்மா. இந்த இடத்துல ஓம் காளியம்மன் சக்தி காளியம்மன் காளியம்மனாக உருவெடுத்து இந்த ஊரிலே உள்ள மக்களை காத்து வரக்கூடிய இந்த காளியம்மனுக்காக ஓர் இரவு நாடகம் சதுர்நாட்டிய கலையை அரங்கேற்றம் செய்துள்ளார். யார்? யாரு என்னன்னு கேக்குறேன். சீட்டு காணும். சீட்டு 40,000 தள்ளி எடுத்து இல்ல இந்த சீட்டு காணுமே. உத்தண்டி வளவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் முக்கியஸ்தர்கள் அதாவது இந்த கோயிலினுடைய முக்கியஸ்தர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்கள் ஆண் போன பக்கம் அரசு பெற்ற ஆண்டு, பெண் போன பக்கம் பெற்று பெருகி பால்பானை பொங்கி இந்த காளியம்மன் கோபுரம் எப்படி வளர்கிறதோ, அதாவது மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோபுரம் எப்படி வளர்கிறதோ அதை போல் யாவற்ற குடும்பம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். அப்படியாக இருந்தாலும் அதாவது ஆயர்கலை 64 அதிலே மிக சிறந்து விளங்கக்கூடியது இந்த தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்து கலை வளர வேண்டும். இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் உலகமெங்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு இரவு முழுதும் தன்னுடைய 2 கரங்களாலேயே வீடியோ எடுத்து இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய யார் நமது யூடியூப் சேனல் செல்வம் அண்ணா அவர்கள் இந்த இடத்துல வந்து நமது ஸ்ரீ ஐயப்பன் நாடக சபா ஏழுமலை வாதியாராக கூடிய ஐயப்ப நாடக சபாவை வீடியோ எடுத்து விடிய 30 வீடியோ எடுத்து அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த ஊர் மக்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்துல இருந்தே பார்த்துக்கலாம். இந்த தெருக்கூத்துக்களை வளரணும், தெருக்கூத்து கலைஞர்கள் உலகம் எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய சேனலும் வளர வேண்டும் என்று, அதாவது என்ன சேனல் தெரியுமா? செல்வம் கிராமிய தெருக்கூத்து வீடியோஸ் அப்படின்னு போட்டா எல்லா செல்லலையுமே இந்த அதாவது நாடகம் நடந்த வீடியோ எல்லாமே இருக்கிற இடத்துல இருந்தே பாத்துக்கலாம். இந்த சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் வணக்கத்தையும் கொடுத்து இந்த சேனல் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று மனமாற கேட்டுக்கொள்கிறேன். போடணுமா? என்ன சொல்லு, நிறைய ஷேர் பண்ணுங்க, அதுதான் சொல்லணும். ஆமா, நாங்களும் நம்மட்ட அதான் சொன்னோம். என்ன சர்பெக்ஸல் வாங்கி துணி துவைங்கண்ணா? இல்லையே. டேய் என்ன நீ வெயிட்ல நாடகம் நான் கேக்குறேன். ஓம் சக்தி நாடகம். ஓம் சக்தி நாடகமா? ஆமா. அதுல ஓம் சக்தி யாரு? ஓம் சக்தி நானு. ஏமாத்தி திங்கற சக்தி நீ. ஏன்டா அப்படி சொல்ற? அத்தை ஏமாத்தி இருக்கிறதுக்கு தான் போட்டு வந்துக்கற. என்னத்த? அதான் இது வந்து ஐயப்பன். ஐயப்பன் போடு. ஆமா. அப்படியாக இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஆரவள்ளி சண்டை இல்லை என்றால் அல்லிமுத்து பந்தயம். இந்த நாடகத்திலே இன்னார வேளையிலே நான் வந்துள்ளேன் என்றால் நான் யார், என் பெயர் என்ன, என்னால் இந்த நாடகத்தில் என்ன நடக்க போகிறது தெரியுமா? முட்டை எல்லாம் போட்டு உதவுன்னு உதைச்சாங்க. சரி, இதுக்கு மேல என்ன நடக்குது அது நீ தான் சாமி சொல்லணும். அப்படியா? இதோ வா சொல்றேன், வா உடனே.
சாமி என்னுடைய பெயர் தெரிந்ததா? அவங்க இல்லீங்களே. இல்லையா? எப்படி தெரியும்? ஏன் உள்ள சீலை போட்டு உருட்டி கேட்டு வந்துக்கிறீங்களா? அதான் தெரியுதான்னு கேட்டேன். என்னுடைய பெயர். ஓ, உங்கள் பேர்? ஆமா. நீங்கள் சொன்னால் தெரியும். சத்தியம் தவறாத மன்னன், சந்திரகுலத்து வேந்தன், கோடு தவறாத மன்னன், குருகுலத்தில் பிறந்த பாலன், ஐவர் பஞ்ச பாண்டவர்களிலே கடைசியாக பிறந்தவன். யார் யார் தெரியுமா? தாரா புகழ் படைத்த தர்மன், வீரத்திலே சிறந்து விளங்கக்கூடிய பீமசேனன், ஆளால அழகு மன்னன் அர்ஜுனன், அதற்கு அடுத்ததாக பிறந்த நகுலன், சகாதேவன். இந்த உலகத்துல ஆயர்கலை 64. அந்த 64ஐயும் கற்றுணர்ந்து இந்த சாஸ்திர கலையிலேயே சகலவலா வல்லவன் என்ற பெயர் பெற்ற சாஸ்திர கலை வல்லுநன் சகாதேவன் என்னுடைய பெயர். உங்க பேர் சகாதேவன்? ஆமா. நீங்களும் ஐவர் ராஜாக்கள் சொல்றீங்க. ஆமா. நீங்க எந்த நாட்டுல வாழ்றீங்க? உங்களை பெத்தெடுத்த தாய் தந்தை யாரு? அப்படியா? என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியாதா? தாய் தந்தை யாரு? வா சொல்றேன். அப்படி வா. கருப்படிச்சு போட போகுது எப்பா? யாரு? அதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் எங்கடா மூணு ஆளு போறாங்க அங்க? அப்படியாக இருந்தாலும் சாடராகார பண்ணி கூட்டி போறாங்க. என்னை பெற்ற என் தாயாரோ குந்தி மந்தாரை தேவி. உங்க தாயோ குந்தி மந்தாரி? ஆமா. தந்தையா? என் தந்தையரோ பாண்டிராஜ மன்னன். ஐயா, குந்தி மந்தாரிக்கும் பாண்டிராஜ மன்னனுக்கு பிறந்தவங்க நீங்களும் ஐவர் ராஜாக்கள். அந்த ஐவர் ராஜாக்களும் எந்த நாட்டுல வாழ்றீங்க? அப்படியா? எங்களுடைய நாடு என்ன தெரியுமா? நாடு என்ன? குருநாடு குடுகுலம். குருநாடு குருகுலம். குருகுலம். கோடி தவறாத சந்திரகுல வம்சம். சந்திரகுல வம்சம். ஆமா. ஓஹோ. அப்படியாக இருந்தாலும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? தினந்தோறும்
இந்த உலகத்திலே மிக புகழ் பெற்ற தாரா புகழ் படைத்த தர்மநந்தனன் என்னுடைய அண்ணன். என்னுடைய அண்ணனுடைய திருவடி பாதார வந்தங்களை ஆதாரமாக பணிந்து அதற்கு பின்பதாக இந்த நாடு நகரம் அனைத்துக்குமே சாத்திரங்களை எடுத்து உரைப்பது என்னுடைய வேலை. அப்படியாக இருந்தாலும் என் அண்ணனாகப்பட்ட தர்மநந்தனனை பார்க்க வேண்டும். புறப்படு போகலாம். அப்படியே